சோதரம் கர்த்தருடைய நாம பரிசுத்தப்படுவதாக. செவ்வாய்க்கிழமை நம்ம ஆண்டவர் தவறாமல் ஒரு வாரம் கூட விடாமல் தேவன் அருமையாய் நேர்த்தியா பிள்ளைகள் வந்து நேர்த்தியாய் ஜெபிக்க தேவன் கிருபை கொடுத்திருக்காரு. அது மாத்திரமில்ல, நைட் பிரேயர் ஜாமக்கார பிரேயரை ஆண்டவர் வந்து நமக்கு அருமையாய் கொடுத்திருக்கிறார். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். தேவன் வந்து செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைப்படார். அவர் வந்து நம்மளை குறித்து என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது அருமையாய் நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்காரு. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. இன்னைக்கு கூட நிறைய இருதயத்தை பத்தி பார்ப்போமா, ஆண்டவருக்கு விருப்பமானது வேணுமா, எவைகள்லாம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், நிறைய நேரம் பார்க்கலாமா. 7:15 ஆயிடுச்சு. சரி, இன்னைக்கு ஒரு வார்த்தைகள் மட்டும் பார்ப்போம். இனி நீங்க யூடியூப்ல வேணா கேட்டுங்க. இழந்து போன நாட்களை நம்ம எப்படி திருப்ப பெற முடியுமா? எல்லாமே இழந்துடுறோம். புலம்பல் 5:21 வாசிப்பான். புலம்பல் 5:21. கர்த்தாவே, எங்களை உம்மிடத்துல திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்களை நாட்களை புதியவையாக்கும். 5:21. கர்த்தாவே, எங்களை புலம்பல் 5:21. 21 கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். எங்களை முற்றிலும் வெறுத்து விடுவீரோ, எங்கள் பேரில் கடும் கோபமா இருக்கிறீரோ, இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த பக்தர் எவ்வளவு உருக்கமா எவ்வளவு வாஞ்சையா ஜெபிக்கிறார் பாரு. நம்ம எந்த காரியம் நடக்கலைன்னா இதைத்தான் பிடிச்சுக்கணும். என் மேல கடுங்கோபமா இருக்கீங்களா, ஏன் நடக்காம இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல அந்த பக்தனுடைய ஏக்கம், இந்த பக்தனுடைய வாஞ்ச அது அப்படியே தெரியுது பாருங்களேன். அது ஜெபமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி, ஏண்டவரே எங்கள் நாட்களை வந்து இப்படியே வச்சுக்கிட்டே இருப்பீங்களா, நான் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா, எங்களை நாட்களை முன்ன நாட்களை போல நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு மனமகிழ்ச்சினால இல்லையா அப்படின்னு ஆண்டவர் நோக்கி அந்த பக்தன் கூப்பிடுறாரு. அப்ப கர்த்தர் உங்கள் மேல் மனம் இறங்கி நிச்சயமாய் வாழ்க்கையில என்ன செய்வாராம், ஒரு புதிதான ஒரு ஆசீர்வாதத்தை. எவ்வளவு இந்த அதிகாரத்துக்கு பேரே புலம்பல் தான். இந்த உலகத்துல வாழும் பொழுது எண்ணற்ற எண்ணங்கள் வரும். நீங்க அக்கா சகோதரி சாட்சி சொன்னபடி மனிதர்கள் நமக்கு அப்படியே சத்துருவை போல, தாவீதை விட வெள்ளம் போல மயிரத்தனையான சத்துருக்கள் தாவீதுக்கு இருந்துச்சான். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பேசுற வார்த்தையில நீங்க கேட்டு பாருங்களேன், அப்படி உள்ள எப்படி இருக்கும். அப்படியே உங்களை திட்டினா அப்படி சந்தோஷமா இருக்குமா? நம்மள அப்படியே ஒரு வார்த்தை வந்துச்சு, எண்ணற்ற அப்படியே காரியங்கள் வந்து நம்மளை அப்படியே அமுக்கி நம்மளை பெலனையே விழுங்க பார்க்கும். பெலன் அற்று போன சூழ்நிலை அப்படியே வேதனையோட இருக்கும் பொழுதுதான் அவர் எங்களுடைய நாட்களை ஆசீர்வதிக்க மாட்டீரோ. இதுதான் நீங்க அண்டர்லைன் பண்ணி, எங்களுடைய நாட்களை என்ன செய்யணும்னா, வசனத்தை பாருங்க, பைபிள் எடுத்து, எங்களை நாட்களை ஆசீர்வதிக்க மாட்டீரோ கேட்கிறாரு பாருங்க. என்னப்பா? எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். அதுலயே அதிகாரத்துல இருக்கு, எங்கள் நாட்களை ஆசீர்வதிக்க மாட்டீரோ என்று என்ன செய்யறாராம், அந்த வார்த்தைகள்ல புலம்புறார். இவ்வளவு நாளும் நம்ம வந்து ஏதாவது காலையிலிருந்து சாயந்தரம் வரை பல பிரச்சனையை பார்க்குறோம், வியாதியோடு இருக்கிறோம், அப்படியே பற்களை கண்டிச்சு கொண்டு நம்முடைய எப்படா ஓட்டணும் இந்த நாட்களை, ஒரு நமக்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனா, எப்படா விடியுது, எப்படா பகலாகும், எப்படா இருக்கும், என்ன எப்போ இந்த பிரச்சனை மாறும் அப்படின்னு உள்ளத்தில் அப்படியே ஏக்கங்கள், வியாகுலங்கள், வேதனைகள் பெருகும் பொழுது தேவன் நோக்கி நம்ம என்ன செய்வோமா, ரொம்ப புலம்ப ஆரம்பிப்போம். புலம்பி அப்படியே நமக்கு அப்படியே இருதயத்திலிருந்து வெடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த வேதனைகள் உக்கரம் வந்து அப்படியே பயங்கரமா இருக்கும். அப்ப நான் வந்து அடிக்கடி சொல்றது 1 சாமுவேல் 30, ஆண்டவரே எங்களை வந்து கர்த்தருக்குள், தாவீது என்ன செய்யறாராம், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். அது போல நம்மளும் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி, தேவ பிள்ளைகளாகி நாம் ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு ஜெபத்தை எடுக்கணும். ஜெபத்தை கேட்கிறவர் ஆண்டவருடைய நாமம். இதே மாதிரிதான் எரேமியாவுடைய புலம்பல் தான் இது. கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தர் கண்டிப்பாக கேட்டு பதிலளித்தார். எரேமியா தான் புலம்பல் எழுதியிருக்கிறார். அப்ப அவருடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு, இது எந்த சுச்சுவேஷன்ல எழுதியிருக்காருன்னா, சிதோக்கியா பாபிலோனியர் சிறைபிடித்து கொண்டு போனார்கள். அந்த சிதோக்கிய ராஜா வந்து பாபிலோனியர்கள் பூரா சிறைபிடிச்சு கொண்டு போன உடனே இது ஏற்கனவே நடக்கும்னு அவர் சொல்லிவிட்டாரு.
சொல்லி அப்ப அந்த ராஜாக்கள் வந்து இவரை கொண்டு போய் ஜெயில அடிச்சிருவோம் போது இவர் கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாரு, ஒரு இருட்டு அறைக்குள்ள பள்ளத்தாக்குல போய் விழுந்து இருக்கிற மாதிரி ஆண்டவர் பார்க்கிறார். அப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன் நமக்குள்ள வருதா? உங்களுக்கு ஜெபிக்கும் போது எரேமியா ஏசாயால சொன்னார் பாருங்களேன், ஆழத்துல இருள் இருக்கும். அந்த வார்த்தை எனக்கு புதுசா இருந்துச்சு, நம்ம முடிச்சோன்னு பார்ப்போம். அப்ப பாபிலோனியர்கள் சிதேக்கியாவின் கண்களை பிடுங்கி போட கட்டளையிட்டார்கள். அப்ப அவன் கண்கள் பிடுங்கப்பட்டன, கண்கள் இருந்த இடத்திலிருந்து ரத்தம் பெருவெள்ளமாய் வெளியே வந்தது. அவர்கள் அவைகளில் விலகிடப்பட்டு பாபிலோனிய சிறையில் அடைத்தார்கள். அப்ப சிதேக்கியாவுடைய கண்கள் என்னதான் புடுங்கப்பட்டுச்சான். இதை கேள்விப்பட்டவனே எரேமியாக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, எங்கள் பாவத்தின் நிமித்தம் அல்லவா இந்த வேதனையும் துயரங்களை அனுபவிக்க வேண்டியதற்கு என்று புலம்பினார். இந்த அதிகாரத்தை முழுக்க நான் அப்படியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். அப்ப சிதேக்கிய ராஜாவுக்கு அந்த பாபிலோனிய ராஜா கண்ணை புடுங்கி சிறைச்சாலையில போட்ட உடனே அவர் எரேமியா தீர்க்கதரிசி என்ன செய்யறார்? ஐயோ, எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் அல்லவா இந்த வேதனைகள் இந்த துயரங்களை அனுபவிக்க வேண்டி இருக்கிறது என்று அவர் புலம்புறார். அது புலம்பல் 5:21 கர்த்தாவே உம்மிடத்தில் திருப்பிக்கொள். அந்த டைம்ல தான் அவர் என்ன செய்யறாரு? கர்த்தாவே எங்களை திருப்பிக்கொள்ளுன்னு சொல்றாரு. அப்ப வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து நம்ம வந்து பாடுகளோடு இருக்கிறோம். சங்கீதம் 90:15 தான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சமான வார்த்தை. தேவரீர் எங்களை நாட்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு தக்கதாக, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்குங்க. அப்ப அதுல முந்தியும் பின்னி வாசிங்களேன், கையின் கிரியைகள் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த இடத்துல இருந்து வாசிங்க. அடுத்தடுத்து அதே வார்த்தை வருதா? எது வரைக்கும் கோபமா இருக்கு? அதே ரெண்டு வார்த்தைகள் ஒரே மாதிரி இருக்கும். நாங்க எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் ஆண்டவருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. அப்ப பிரியம்னா என்ன? அதை பாப்போமா? எதுல எல்லாம் பிரியம் இருப்ப பாத்துருவோமா? வேமா அடுத்து கர்த்தருடைய பிரியம் என்மேல் இருப்பதாக. டக்கு டக்குன்னு எழுதிக்காங்க. எதுல எல்லாம் எனக்கு பிரியமா இருக்கணும்? நம்ம துதிச்சா தேவன் பிரியமா இருக்காருப்பா. நம்ம துதிக்கணும், எந்த சூழ்நிலையும் துதிக்கணும்ப்பா. அடுத்து ஜெபிக்கணும்ப்பா. இதுக்கெல்லாம் வசனம் நீங்க தேடி கண்டுபிடிச்சிருங்க பார்க்கலாம். உங்களுக்கு 100 ரூபா 1000 ரூபாய் பிரைஸ் தரேன். துதிச்சா தேவன் பிரியமா இருக்காரு, ஜபச்சா பிரியமா இருக்கிறாரு, விசுவாசத்தினால் பிரியமா இருக்கிறாரு, நம்ம உத்தம குணமா இருந்தா பிரியமா இருக்கிறாரு, துதிக்கும் போது பிரியமா இருக்கிறாரு, ஜபத்துல பிரியமா இருக்கிறாரு. அன்னைக்கெல்லாம் சனிக்கிழமை வந்து ஜெபிச்சுட்டு போனோம். அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ மகிழ்ச்சி. நமக்கே 3 பேர் 4 பேர் சேர்ந்து ஜெபிக்கும் நமக்கே பிரியமா இருக்கும்போது பரலோக தேவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். உண்மையிலே அன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவ்வளோ உற்சாகமா இருந்தது. விசுவாஸ். அடுத்து உத்தம குணத்துல பிரியமா இருக்கிற. உத்தமா, நான் செஞ்சாலும் தப்புதான்ப்பா மன்னிச்சுக்கோங்கன்றான். நான் அப்படிலாம் இல்லை அப்படின்னா கூட, ஆனா ஆவியானவர் சொன்னா கரெக்டா இருந்து பண்ணிடணும். அடுத்து உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல பிரியமா, எதுனாலும் உற்சாகமா கொடுக்கணும், சந்தோஷமா கொடுக்கிற இடத்துல பிரியமா இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். துதிக்கிறதுல பிரியமா இருக்கிறாரு, விசுவாசத்துல உத்தம குணத்துல உற்சாகமா கொடுக்கிற இடத்துல. அடுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற போது, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரு. அடுத்து கிருபைக்கு காத்திருக்கணும். இப்ப என் பிள்ளைக்கு என்ன நடக்கும்? ஆண்டவரே உங்க கிருபை இருந்தா நடக்கும். அப்ப அந்த கிருபைக்கு காத்திருக்கிறவங்களுக்கு தேவன் பிரியமா இருக்கிறாய். எனக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? ஆண்டவரே நீங்க கிருபையா இருங்க ஆண்டவரே, மனதுருகுங்க ஆண்டவரே, எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே, அப்படி நம்ம காத்திருக்கிறோம் பாருங்களேன். அதுல அவர் பிரியமா இருக்கிறார். ஆமா, என்ன நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன், என்ன நடக்கல அப்படின்னு சொல்றது அவருக்கு எதிர்ப்பா பேசுறது. ஆண்டவரே எப்ப ஆண்டவரே செய்வீங்க, எப்பப்பா இறங்குவீங்க, இப்ப அருமையான சகோதரி எப்பப்பா நடக்கிறது, என்ன செய்யறது, என்ன காரியங்கள் அப்படின்னு நம்ம கேட்க ஆண்டவர் செய்யறார். அடுத்து கரெக்டான நிறை தராசு. அதுக்கு இப்ப என்னப்பா சுமுத்திரையான நிறைக்கல், அத கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவப்புறமானது. நம்ம நிறுத்து கொடுக்கும் பொழுது சரியாய் நிறை கற்கள் ஆண்டவருக்கு நம்ம உண்மையாய் சரியாய் நிறை கற்கள் அவருக்கு பெரிய. நீதிமொழிகள் 11:1. அது கரெக்டான வார்த்தை எனக்கு தெரியல. நீதிமொழிகள் 11:1 வாசிச்சுங்க ஒரு ஆள். நீ வாசி மந்திராமா
11 இந்த நீ எழுதுது பிள்ளைய. அடுத்து தான தர்மம் செய்பவர்கள் மேல் பிரியமா இருக்கிறார். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். 11:1 கரூர் பண்ண ரைட் தானே? அதுக்கு வேணா சுமுத்திரையான சுமித்திரை அப்படின்னா தமிழ் என்னது? கரெக்டான அளவு தமிழை பார்க்கணும். சுமித்திரை. ஆண்டவர் வந்து கரெக்டான இருக்கிறது. கள்ளத்தராசு கர்த்தர். அடுத்து தான தர்மம் எழுதிக்கோங்க. தான தர்மம் செஞ்சோம்னா நீ அடுத்தடுத்து செய்யணுப்பா. அந்த ஏழைகள் திக்கற்றவர்களுக்கெல்லாம் யாராவது இந்த பிறந்த நாளில் சாப்பாடு செஞ்சு அப்படியே அந்த ரோட்டில் உட்காந்துருப்பாங்களே அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். தான தர்மம் செய்பவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இப்பயுமே கொஞ்சம் கூட இருக்குதுல்ல சமையல் வந்து அண்டாவில் நிறைய இருக்கு சாதம். அதில் என்ன செய்யலான்னா ஒரு சில்வர் பாக்கெட் வந்து அதுக்கும் நானே யாராவது ஒருத்தர் பொறுப்பேற்ற நல்லா இருக்கும். கூட கூட இன்னும் 2 கிலோ வடிச்சிடலாம். அந்த சோறு அப்படின்ட்டு